வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்காளர்களின் ஆவணங்கள் தொடர்பில் முக்கிய அறிவித்தல். தபால் மூலம் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்களுக்கான விசேட அறிவித்தல். தேர்தலை முன்னிட்டு மூடப்படவுள்ள போக்குவரத்து திணைக்களம். அட்சய திருதியை நாளில் தங்கத்தின் விலையில் மாற்றமா? நகைக்கடைகளுக்கு படையெடுத்த மக்கள். இந்திய மீனவர்களின் வருகை தடுக்கப்படும். நெடுந்தீவில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. விரைவில் சிறைக்கு செல்லவுள்ள முன்னாள் அமைச்சர்கள். பிரதி அமைச்சர் பகிரங்கம். சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்தி. பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என அறிவிப்பு. வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் இளைஞன் மர்ம மரணம். நீதிமன்றின் புதிய உத்தரவு. தெலவாக்கலை லிந்துலை பகுதியில் வீசிய பலத்த காற்று. தொழிலாளர்களின் வீடுகள் சேதம். மக்கள் செத்துக் கொண்டிருக்கும் போது தேனிலவு கொண்டாடிய ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரன் கடுமையாக சாடிய EPDP. மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்கள் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டிய அடையாள ஆவணங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது வாக்காளர்கள் தங்களது ஆளடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு செல்வது கட்டாயமாகும். அதன்படி ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படும் தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியான கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம், ஓய்வூதிய திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படும் ஓய்வூதிய அடையாள அட்டை, முதியோர் அடையாள அட்டை, ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படும் மதகுருமார்களுக்கான அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் விநியோகிக்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் விநியோகிக்கப்படும் விசேட தேவையுடையோருக்கான தற்காலிக அடையாள அட்டை, ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படும் தேசிய அடையாள அட்டை, தகவல்களை உறுதி செய்யும் கடிதம், மோட்டார் வாகன திணைக்களத்தினால் வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் ஆகியன அடங்குகின்றன. மேற்படி அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் வாக்கெடுப்பு நிலையத்தில் வாக்குச்சீட்டொன்று விநியோகிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் மூலம் கிடைக்காத வாக்காளர்களுக்கு தபால் திணைக்களம் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் மூலம் இதுவரை கிடைக்கவில்லை என்றால் தமக்கு கடிதங்கள் கிடைக்கப்பெறும் தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை உறுதி செய்வதன் மூலம் அதனை பெறலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் மே மாதம் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் எதிர்வரும் 5ஆம் தேதி 6ஆம் தேதிகளில் மூடப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தினத்தன்று மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தை வாக்களிப்பு நிலையமாக மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அட்சய திருதியை நாளானன்று தங்கத்தினுடைய விலையில் மாற்றம் இல்லாமல் நேற்றைய விலையிலேயே விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் இதனை குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 2,66,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் 2,44,000 ரூபாவாகவும் 18 கேரட் தங்கம் 1,99,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கம் 1 கிராம் 33,250 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 30,500 ரூபாவாகவும் 18 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 24,938 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்று காலையிலேயே சகல நகைக்கடைகளும் மங்களகரமாக அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு கும்ப வழிபாடுகள் இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய விசேட நாளில் நகை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு விசேட பரிசில்களும் இதன்போது நகைக்கடை உரிமையாளர்களால் தமது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேசங்களிலிருந்து மக்கள் இதன்போது மட்டு நகருக்கு சென்று தமக்கு வேண்டிய நகைகளை கொள்வனவு செய்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். இது தொடர்பில் இலங்கை கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதிக்கு நேற்று பயணம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இதனுடன் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் மீனவர்கள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கை உட்பட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் இது தொடர்பில் கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் இறங்குதுறை பிரச்சினை சம்பந்தமாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அவை தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். அதேவேளை நெடுந்தீவு மக்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது நெடுந்தீவு அபிவிருத்தி மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாடு தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலப்பர் தெரிவித்தார். மன்னார் உப்புக்குளம் பகுதியில் நேற்றிரவு வேட்பாளர் MHM பாஹிம் தலைமையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தாராபுரத்தை ஐக்கிய டைம்ல இன்னும் அரசியல் ரீதியாக மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன தொடர்ந்தும் நான் இந்த ஏரியாட ஜம்பவான், நான் தான் இந்த ஏரியாட அரசியல்வாதி என்று காட்டுறதுக்கு VIP லைட்டோட பாவித்து கொண்டு. எனவே யாரோ சொன்ன தாராபுரத்துக்கு போனா முந்தி போனாக்கா வேற கட்சியை சார்ந்தவங்க போனா அடிக்கலாம், வாகனங்களை தகர்க்கலாம். எனவே உண்மையிலே தாராபுரத்துக்கு போனது மீட்டின் ஒன்றுக்கு போறதுக்காக அல்ல. 7 பண்டா அந்த அமைச்சர் எங்களுக்கு எங்களோட அரசாங்கத்தை செய்த யாருக்கு தரையை அடிச்சு பார்க்கணும். எனவே இப்ப அவரு வெட்டி பாபாக அடங்கி நான் கேள்விப்பட்ட இந்த பிரதேசத்தாலேயும் அவரோட வண்டியை கொண்டு போகணும். வண்டியில போகத்தானேலும் இறங்கி தப்போடேலும் அப்படித்தானே இறங்கி நான் சொல்ல என்ன, இந்த வன்முறை அரசியலையும் நாங்க இந்த நாட்டுல இல்லாமலாக்கு, அரசியலை இல்லாமலாக்குற மாதிரி இந்த நாட்டுல திருட்டு அரசியலை இல்லாமலாக்குற மாதிரி இந்த நாட்டுல வன்முறை அரசியலையும் நாங்க கண்டிப்பாக இல்லாமலாக்கு. இப்ப நிறைய பேர் பயந்தீங்க, நிறைய பேர் ஃபைல்ஸ் இப்ப மேல வந்தீங்க அப்படித்தானே, நிறைய பேர் ஃபைல் மேல வந்தீங்க. தேர்தல் முடிஞ்சதோட ஒரு சில அமைச்சர்கள் உள்ளுக்கு போற வாய்ப்பு. வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கும் என சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் போலி செய்தியை வளிமண்டலவியல் திணைக்களம் மறுத்துள்ளதுடன் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு எந்தவொரு அறிவுறுத்தலும் விடுக்கப்படவில்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 29ஆம் திகதி முதல் மே மாதம் 12ஆம் திகதி வரை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை எவரும் வெளியில் செல்லக்கூடாது. ஏனெனில் வளிமண்டலவியல் திணைக்களம் 45 டிகிரி செல்சியஸ் முதல் 55 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவருக்காவது சுவாசிப்பதில் சிரமம் அல்லது திடீரென நோய்வாய்ப்பட்டால் அவர்கள் உடனடியாக வைத்தியர் ஒருவரை அணுக வேண்டும். மேலும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த போலி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த செய்தி தொடர்பில் மக்களை அச்சமடைய வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்போதைய நாட்களில் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் தொற்று நோய்கள் மற்றும் அவற்றினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அடையாளம் காண அடுத்த வருடம் கணக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட உள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சமிந்தி சமரகோன் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக 2021ஆம் ஆண்டு தொற்றா நோய்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நாட்டில் தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மீண்டும் குறித்த கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் சமிந்தி சமரகோன் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை போலீஸ்
போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்ததாக கூறப்படும் நிமேஷ் சத்சர என்ற இளைஞனின் மரணம் தொடர்பான நீதிவான் விசாரணையின் சாட்சியங்களின் விசாரணைகளை மே 16ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட விசாரணையில் சாட்சியமளிக்க அன்றைய தினம் 5 சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவின்படி இறந்த இளைஞனின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். அதன்படி 3 அடங்கிய வைத்திய குழுவால் அந்த சடலத்தை மீண்டும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும் அதன் முதற்கட்ட அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அக்கரப்பத்தனையில் இருந்து டயகம வரையிலான 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியினை கார்பெட் வீதியாக புனரமைத்து தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பகுதியை பயன்படுத்தி வரும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்களே இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். டயகம அரசு கால்நடை பண்ணை மற்றும் டயகம பிராந்திய மருத்துவமனை உட்பட 9 தேயிலை தோட்டங்களை சேர்ந்த சுமார் 43,000 மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் வசிக்கும் இந்த பகுதிக்கு செல்லும் வீதியின் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடுமையாக குன்றும் குழியுமாக மாறி சேதமடைந்துள்ளதாகவும் அந்த வீதியில் வாகன போக்குவரத்துக்கு கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தலவாக்கலை லெந்துளை பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் மரம் முறிந்து விழுந்ததில் தொழிலாளர்களின் சில வீடுகள் சேதமடைந்துள்ளன. தலவாக்கலை லிந்துளை மெராயா தோட்டத்தில் நேற்று வீசிய பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக ஒரு வீடு பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த நாட்களில் நுவர்லியா, நானுவோயா, தலவாக்கலை மற்றும் லிந்துளை ஆகிய பகுதிகளில் தினமும் பலத்த மழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால நிர்வாகம் மற்றும் நிதி தொடர்பான தொழில்முறை கோரிக்கைகளினை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாணத்தை சேர்ந்த விவசாய போதனா ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ள சுகையின விடுமுறை போராட்டம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாய போதனா ஆசிரியர்களினால் ஆற்றப்படும் விவசாய விரிவாக்கம் தொடர்பான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காலி பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் உள்ள மின்தூக்கி உடைந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காலி போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த கட்டடத்தில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் பணிபுரியும் அக்மிமென பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தன்று இந்த இளைஞன் குறித்த கட்டடத்தின் கீழ் மாடியிலிருந்து 2வது மாடிக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்காக மின்தூக்கியில் சென்றுள்ளார். இதன்போது 3வது மாடியில் இருந்த மின்தூக்கி திடீரென இளைஞனின் மேல் உடைந்து விழுந்துள்ளது. காயமடைந்த இளைஞன் காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை மாவட்டத்தில் ஹப்புத்தளை வெளிமணி வீதியில் விகாரை ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 2 வெளிநாட்டு பெண்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 80 மற்றும் 76 வயதுடைய 2 ஆஸ்திரேலிய பெண்களே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மதில் ஒன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் போது வேனில் பயணித்த 2 வெளிநாட்டு பெண்கள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக தியத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை ஹட்டனில் இருந்து டிக்கோயா ஆதார மருத்துவமனைக்கு செல்வதற்காக தாதி ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் வீதியை விட்டு விலகி 60 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் காயமடைந்த தாதி டிக்கோயா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து இன்று காலை 8:30 மணியளவில் ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் உள்ள நோர்வுட் கெந்தஹொல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கவனக்குறைவு காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தில் காரும் பலத்த சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு அவலத்தை ஏற்படுத்திய செல்வராஜா கஜேந்திரன் எனும் ஒட்டுண்ணி தீவகமண் தொடர்பில் இன்று நீலிக்கண்ணீர் வடிக்கிறது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் கடுமையாக சாடியுள்ளார். அண்மையில் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் இன்று மேற்கொண்ட ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், நோக்கி இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெருமடுப்பிலே படைகள் நெருங்கி வருகின்ற சூழலிலே நாடாளுமன்றத்திலே 40,000
சவப்பெட்டிகளை தயாரியுங்கள் என்று தென்னிலங்கை இனவாதிகளை உசுப்பேத்தி யுத்தத்தினை ஆதரவை அங்கே தென்னிலங்கையிலே வலுப்படுத்திவிட்டு புலம்பெயர் தேசத்திற்கு தப்பியோடியவர் தான் இவர் அவ்வாறு தப்பியோடப் போகின்றார் என்று அறிந்ததும் நாடாளுமன்றத்தினால் இவருக்கு வழங்கப்பட்ட சொகுசு வாகனத்தை கொண்டு வந்து தந்துவிட்டு போகுமாறு புலிகளுடைய அப்போதைய வாகனங்களுக்கு போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்த குட்டி என்பவரால் தகவல் அனுப்பப்படுகிறது. அதற்கு இவர் அனுப்பிய பதில் தகவல் என்ன? அது நாடாளுமன்ற வாகனம், அதை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் 35 லட்சம் கட்ட வேண்டும், அதை அனுப்புங்கள், கொண்டு வந்து தந்துவிட்டு போகிறேன் என்று வன்னியிலிருந்து 35 லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் வாகனம் இங்கே வரவில்லை. அந்த 35 லட்சத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தையும் விற்று காசை பெற்றுக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளிலே புகலிடங்கோடு தேடிச் சென்றவர் தான் இவர். சென்றது மாத்திரமல்ல, எங்களுடைய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வன்னியிலே யுத்தம் சூடுபிடிக்கிறது. மக்கள் அவலங்களுக்குள் துவண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இரண்டு தரப்புக்கும் இடையே இடிபாடுகளுக்குள் இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான யுத்தத்திலே சிக்குண்டு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். போக வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் அங்கே சென்றவர் தேசிய தலைமையினால், தங்களுடைய தேசிய தலைமையினால் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாம் புலம்பெயர் நாடுகளிலே ஆற்றுவதற்கு என்று சொல்லி அங்கே சென்றவர் என்ன செய்தார்? இங்கே மக்கள் செத்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே திருமணம் முடித்து தேன் நிலவு கொண்டாடி கொண்டிருந்தார். இங்கே மக்கள் சாகிறார்கள், அங்கே தேன் நிலவு கொண்டாடி கொண்டிருந்ததுதான் இவர் தமிழ் தேசியத்திற்கும் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்கும் ஆற்றிய அதி உச்சபட்ச தியாகம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தேன்கிரி நிலவு கொண்டாடி கொண்டு விட்டு பிறகு என்ன செய்தார்? தன்னுடைய சகோதரனை இங்கே கைது செய்ததும், படைத்தரப்பு கைது செய்ததும், அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவுடன் தொடர்பு கொண்டு டீல் போட்டார். தன்னுடைய சகோதரனை விடுதலை செய்யுமாறும் இங்கே இருக்கக்கூடிய புலிகளுடைய தொடர்புகள் பற்றியும் ஆதரவாளர்கள் பற்றியும் தகவல்களை தருவதாகவும் டீல் போட்டு அதன்படி செயற்பட்டார். தனது சகோதரனை விடுதலை செய்யப்பட்டதற்கு பிரதி உபகாரமாக 2010க்கு பிற்பட்ட காலத்திலே புலிகளை மீளுருவாக்க முற்படுகிறார்கள் என்ற குற்றஞ்சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட தெய்வீகன் கோபி போன்றவர்களுடைய படுகொலைக்கும் இவருக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது என்ற தகவல்கள் கூட இருக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.